கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். நாட்டில் மற்ற துறைகளை விட காவல்துறைக்கு அதிகாரமும் கூடுதல் பொறுப்பும் அதிகம் உள்ளது. ஏனெனில் மக்கள் பாதுகாப்புடனும் நிம்மதியுடன் வாழ காவல்துறையினரே அரணாக இருந்து வருகின்றனர். ஆனால் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளின் போக்கால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கே களங்கம் ஏற்பட்டு விடுகிறது. தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பணம் பறிக்கும் அந்த அதிகாரிகள் முடிவில் மக்களின் கோபத்திற்கு ஆளாகின்ற சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். அப்பாவி மக்களிடம் கட்டாய வசூல் செய்வதாக புகார். தட்டி கேட்பவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக மிரட்டல். கொதித்து போன மக்கள் நியாயம் கேட்டு போராட்டம். மக்களின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டதே காவல்துறை. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடமைக்காக மட்டுமே பணியாற்றுவதாக கூறும் சில காவலர்கள் அதற்காக குற்றம் புரியாத சில அப்பாவிகள் மீதே வழக்குகளை பதிவு செய்து கணக்கு காண்பித்து விடுகின்றனர். இப்படித்தான் வருட டார்கெட்டை முடிக்க வாகன தணிக்கை என்ற பெயரில் போலீசார் அப்பாவி தொழிலாளர்களிடம் பணம் வசூல் வேட்டை நடத்துவதாக கூறப்படும் சம்பவத்தின் உண்மையையும் அதன் பின்னணியையும் இப்போது பார்ப்போம். உலகில் திறமையான போலீசார் என ஸ்காட்லாந்து போலீசாரை அழைப்பது வழக்கம். அதற்கு அடுத்தபடியாக தமிழக போலீசார் தான் அந்த வரிசையில் இருக்கின்றனர் என்றால் அது மிகையாகாது. மேலும் சட்டம் ஒழுங்கை திறம்பட பாதுகாத்து மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டுவதில் தமிழக காவல்துறை பெரும் பங்காற்றி வருகிறது. ஆனால் ஒரு சில சூழ்நிலையில் சில போலீசாரின் முறையற்ற செயல் அந்த துறைக்கே அவப்பெயரை உண்டாக்கி விடுகிறது. இப்படித்தான் மாங்கனி நகரத்தில் விசைத்தறி தொழிலுக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதியில் அப்பாவி தொழிலாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகளின் வாகனங்களை தணிக்கை என்ற பெயரில் மடக்கி சோதனை செய்து அப்பகுதி மக்களிடம் போலீசார் அடிக்கடி பணம் பறித்து வருவதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, பல அண்டை மாநிலங்களுக்கும் வண்ண புடவைகளை ஏற்றுமதி செய்து வரும் ஒரு சிறு விசைத்தறி தொழில் நகரமாக சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை என்ற பகுதி செயல்பட்டு வருகிறது. இதை சுற்றி உள்ள பெரும்பான்மையான கிராம மக்கள் விசைத்தறி சார்ந்த தொழிலையே நம்பி பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இதனால் இந்த தொழிலுக்கு தேவையான வார்ப்பு, கோன் மற்றும் ஜரிகை போன்ற மூலப்பொருட்களை வாங்குவதற்கு இளம்பிள்ளைக்கு நாள்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து செல்வது வழக்கம். இதில் சிலர் ஒரு நாளுக்கு பல முறை இந்த இடத்திற்கு வந்து செல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இளம்பிள்ளை அருகே உள்ள மகுடஞ்சாவடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கை என்ற பெயரில் அந்த வழியே பலமுறை வந்து செல்லும் வாகனங்களை வழிமறித்து லைசென்ஸ், ஆர்சி புக் மற்றும் வாகன இன்சூரன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்களை அடிக்கடி கேட்பதும், ஹெல்மெட் அணிந்திருந்தாலும் ஏதேனும் ஒரு ஃபைனை போடுவதும் என கட்டாய பண வசூலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இங்க புடவைங்க வந்து அதிகமா தயாரிக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, கோன் வாங்குறது, அட்டை அடிக்கிறது, இன்னும் பல அதாவது துணி தயாரிக்க தேவையான உதவி பாகம் வாங்குறதுக்கு இளம்பிள்ளைக்கு தான் வர வேண்டியது இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்களா, காவல்துறை என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி வந்து வர இருசக்கர வாகனத்தை நிறுத்தி நாங்க வந்து லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, ஹெல்மெட் இல்லைங்கிற பேர்ல வந்து பணம் போடுங்கிறாங்க. சொல்லப்போனால் குறிப்பாக சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் தாரமங்கலம், இளம்பிள்ளை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க பூரா விசைத்தறி நம்பி தான் ஜனங்க, முக்கால்வாசி ஜனங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பொருளாதாரமே இதுதான், இதை நம்பி தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த காவல்துறை தொந்தரவு பெரிய தொந்தரவாக இருக்குது. வாரம் பூரா ஓட்டினாவே ஒரு ஆள் வந்து 2000 ரூபாய்க்கு தறி ஓட்ட முடியும். அதில் காவல்துறை வண்டி பிடிங்கி வச்சுட்டு ஒரு காப்பி போட்டு நீ கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டாலும் பரவாயில்ல, வண்டி பிடிங்கி வச்சுட்டு வண்டியும் தர மாட்டேங்கிறாங்க. மேலும் அதே பகுதி மக்கள் அருகில் உள்ள மளிகை கடைக்கோ பால் வாங்க பூத்திற்கோ சென்றாலும் கூட அவர்களையும் வழிமறித்து ஹெல்மெட் அணியவில்லை என கூறி அபராதம் வசூலிப்பதாக அப்பகுதி மக்கள் குறை கூறுகின்றனர். மேலும் பணம் இல்லை என்று கூறினாலும் வீட்டிற்கு போன் செய்து பணத்தை எடுத்து வரச் சொல் என கட்டாயப்படுத்துவதாகவும், ஒருவேளை பணம் செலுத்தினாலும் அதற்கான ரசீது கொடுக்காம தட்டி கழிப்பதாக புகார் அளிக்கின்றனர். எங்ககிட்ட இவ்வளவு பணம் இல்லைங்கம்மா, நான் தினம் வந்து 100 இருந்து 200 வரை தான் நமக்கு வந்து நான் நெசவு செஞ்சாதான் எனக்கு வந்து வருமானம் அப்படின்னாக்கா, உன்னோட தொலைபேசி இருக்குல்ல, நீ வந்து வீட்டுக்கு போன் போடு, உங்களுடைய உறவினர் யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு நீ வந்து வண்டி எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது சென்று வண்டியை நிறுத்தி பட போகலாம் அப்படின்ட்டு ஜீப்பில் உட்கார வச்சு கூட்டி போனாங்க. கூட்டி போனோன்னு சென்ட் ஸ்டேஷனுக்கு கூட்டி போனால் அங்கேருந்து சென்ட் எதுவுமே சொல்லாமல் உடனே ஜிஹெச்சி கூட்டி போய் சேலம் ஜிஹெச்சி கூட்டி போய்
ஒன்றும் செக்கிங் பண்ணல, ஒன்றும் பண்ணல. கேட்டால் சென்ட்டு சரக்கு அடிச்சுக்கிற ஃபுல்லாக சரக்கு அடிச்சுக்கிற வண்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைன் போட்டாச்சு. இப்போனா ஒரு 5000 இப்போ கொடுத்து வண்டி விட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கந்து எடுத்து வட்டிக்கு வாங்கி சென்ட்டு 2500 தான் வண்டியை வாங்கினேன். அவங்க இப்போ 5000 கேட்குறாங்க. 5000 தான் சென்ட் ரெடி பண்ணி கந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்து கட்டி கொடுத்தாங்க. வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். உரிய ஆவணம் இல்லை, அதுக்கு உண்டான பணத்தை வாங்குறாங்க, அதுக்கு உண்டான ரசீதை கொடுங்கன்னா ஏன்ட்ட என்னடா ரசீது கேட்குற, ரசீது கொடுத்தா தான் நீலாம் ஒத்துக்குவியா அப்படின்னு எங்களையே திருப்பி மிரட்டுறாங்க. மிரட்டுறது மட்டும் இல்லைங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மேலும் குறிப்பிட்ட தொகையை தரவில்லை என்றால் வாகனத்தை பிடித்து வைத்துக் கொண்டு பணத்தை உடனே செலுத்தி வாகனத்தை எடுத்துச் செல்லும்படி கூறி பொதுமக்களை மிகவும் டார்ச்சர் செய்து வருவதாக கூறப்படுகிறது. வாகனம் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கும்போது அவர் நிறுத்தி வைத்து ஒரு சின்ன சின்ன குறைபாட்டுகளுக்காக நிறுத்தி அவர்களை அவமானப்படுத்துவதோ அதற்கான தண்டனையாக ஒரு அபராதம் விதிப்பதோ அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையற்றது. அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஃபைன் என்று போடக்கூடிய அப்படி குறைகளுக்கு போடப்பட்டாலும் கூட ஆங்கங்கே அப்படியே அந்த கணினி மூலியமாக ரசீதை எடுத்து கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும்பொழுது அதை ரசீது கொடுக்காமலோ அதுக்காக நாளை பார்க்கலாம் பா என்று சொல்லுவதோ அது ஏதாவது சாக்கு சொல்லி விரட்டி விடுவதோ அதுவும் சரியான முறை இல்லை. தம்மிடம் பணம் இல்லை என்று மக்கள் கூறினாலும் வீட்டிற்கு போன் செய்து பணத்தை எடுத்து வரும்படி போலீசார் கட்டாயப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அப்படி பணம் செலுத்தியும் அதற்கான ரசீது கேட்டால் அபராத தொகையை நீதிமன்றத்தில் செலுத்துகிறோம் என்று அசட்டையாக பதில் கூறுவதாக போலீசார் மீது மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் என்ன நேர்ந்தது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அந்த பகுதி மக்கள் தொலைவில் போலீசாரை கண்டாலே சட்டை பாக்கெட்டுள் கையை நுழைத்து பணம் ஏதேனும் உள்ளதா என தேடுவதுதான் வேடிக்கை. ஏனென்றால் வாகனத்திற்கான அனைத்து ஆவணங்கள் இருந்தாலும் எப்படியும் பணத்தை பறித்து விடுவார்கள் என கருதி இப்படி செயல்படுவதாக கூறப்படுகிறது. இப்படி போலீசார் நாள் ஒன்றுக்கு மக்களிடம் வசூலிக்கும் தொகை 50,000த்திற்கும் மேல் இருக்கும் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வண்டி நிறுத்துங்க, சரி எவ்வளவு காசு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா 5 or 10 சொன்னா சரி டீ குடிக்க எங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. பாக்கெட் அடிக்கிறீங்களோ ரவுடிங்களை பார்த்தாவோ பயமா இல்லைங்க, ஆனா நம்மள போலீஸை பார்த்தா தாங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. காசை எவ்வளவு பாக்கெட்ல காசு வச்சிருந்தாலும் எடுத்துட்டு விட்டுறாங்க. இப்படி வாகன தணிக்கையில அவங்க குடிக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆவணத்தை கேட்கறாங்க. அவங்க கூட இருக்கிற ஆர்சி புக்கும் லைசன்ஸும் காமிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இல்ல, ஹெல்மெட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த 2 கேஸுக்கு மட்டும் 700 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. மேலும் ஒரு சில கூலி தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பை இப்படி அநியாயமாக பறிகொடுக்கிறோமே என மனம் குமுறுகின்றனர். இந்நிலையில் இளம்பிள்ளை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இப்படி வசூல் வேட்டை நடத்தும் போலீசாரிடம் சிலர் துணிந்து நியாயம் கேட்டபோது இது தவறுதான் என்றாலும் மேலதிகாரி உத்தரவு என கூறி வருந்துவதாக கூறப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை பேருந்து நிலையத்தில் நிழல் கூட இருக்குதுங்க. அந்த நிழல் கூட என்ன பண்றாங்கன்னா காவல்துறை ஆக்கிரமிப்பு பண்ணி ரோட்ல வர வண்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள விட்டு வர வச்சுங்க இருசக்கர வாகனத்தெல்லாம் அங்க வண்டியை நிறுத்தி வசூல் பண்றாங்க. வசூல் பண்றதுக்கு ரசீது கொடுன்னா ரசீது கொடுன்னு கேட்டுவிட்டா போச்சுங்க. ஏன்டே ரசீது கேட்கறியா, என்னை எதிர்த்து பேசுறியா, கேஸ் போட்டு ஒன்று வெளியே வர முடியாம பண்ணிடுவோம் மிரட்டுறாங்க. சேலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பைக் ரேஸ்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் விட்டுறாங்க. இங்க லோக்கல்ல வயிற்று பொழைப்பு வந்துட்டு போறவங்ககிட்ட 5-10 சம்பாதிக்கிறவங்ககிட்ட 100-200 உண்ணா வெங்காயம் கொடுப்பாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் சாதாரணமா கேட்கறாங்களே தவிர ரொம்ப பாமர மக்களா படிக்காதவங்களா இருக்கிறவங்கள கூடுறான்னு அடிச்சு கொடுங்குற ஒரு நிலைமை தான் இருக்கு. பெட்ரோல் அடிக்கிறதுக்கே காசுலாம் தான் வந்துட்டு இருக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இளம்பிள்ளையில இப்ப சுத்தமா தொழிலே கிடையாதுங்க. அதை இங்க இளம்பிள்ளையை நம்பி வரவனை போய் 5-10 கொடுன்னு கேட்டா எந்த விதத்துல நியாயங்க. இதனால் மக்கள் செய்வதறியாமல் திகைக்கின்றனர். இப்படி பணம் தராமல் அவர்களை எதிர்த்த தமிழ்மணி என்ற விசைத்தறி தொழிலாளியின் வாகனத்தை கைப்பற்றிய போலீசார் தங்களை கேள்வி கேட்டதற்காக அவர் மீது பல பொய் வழக்குகள் போட்டதாக கூறப்படுகிறது. நீ எனக்கு சட்டம் ஒன்று பேச முடிய இது தேவையில்லை, நீ யாரும் எனக்கு சட்டத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்குறது, சட்டத்தை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பல வழக்குகள், அதாவது இப்போ போலீஸ் டெஸ்போப் ஆஃப் போலீஸ் சிக்னல்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறாங்க, இங்கே ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. அப்படின்னு கேட்டாக்கா அது என்னன்னு கேட்டாவே எங்களுக்கு சொல்லுங்க. கேட்டாக்கா நாங்கள் போலீஸ் நாங்கள் விதிமீறலாம் நாங்கள் பேசின மாதிரியோ வண்டியை நிறுத்தி நாங்கள் நிறுத்தாமல் போன மாதிரியும் அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. ஏன்டா காசு இல்லைங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டத்தில் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொபைல் வச்சிருக்கல அதை கொடுத்துட்டு போ, காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு மொபைலை வாங்கிக்க, வண்டியை கொண்டுட்டு வா, வண்டியை கொண்டு போய் ஏதாவது ஒரு போகிற வழியில் ஏதாவது ஒரு பைக் ஸ்டாண்டில் கொண்டுட்டு போய் பைக்கை நிறுத்திட்டு அவங்க போயிடுறாங்க. திரும்ப நம்ம அந்த பைக்கை வாங்குறதுக்குள்ளார நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம்னா அந்த நேரத்தில் அந்த சாவி யார் பறிமுதல் பண்ணாங்களோ அவங்க இருக்கிறது இல்லை. திரும்ப அவங்க இருக்கிற நேரத்துக்கு நம்மளை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க, நம்ம போனோம்னா அவங்க இருக்க. இப்போ இதே சூழ்நிலையாகவே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 5000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாகனத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது ஒரு சில
பெரிய குற்றங்களுக்கு மட்டும்தான் வாகனம் கைப்பற்றப்பட வேண்டும். எப்போ குற்றம் சம்பந்தப்பட்ட பெரிய கொலை, கொள்ளை அல்லது வேறு பெரிய குற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களோ பொருட்களோ இருக்குமே ஆனால் அப்போது அந்த வாகனமும் அதை கொண்டு ஏற்றி கொண்டு வரப்பட்டு அதை பயன்படுத்துறது, அதை கண்டிப்பாக அதை கைப்பற்றி தான் ஆகணும் வாகனத்தை. அது இல்லாமல் சிறிய அந்த வாகனத்தில் உள்ள லைசன்ஸ் இல்லை, ஆர்சி இல்லை, அது இல்லை இல்லைங்கிறதுக்கு இவங்க கைப்பற்ற கூடாது. அப்படி எது கைப்பற்றுறாங்கன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரமாட்டார், வண்டியை விட்டோம்னா ஆர்சி புக்கெல்லாம் கொடுத்தோம்னா திருப்பி வரமாட்டார், காவல்துறைக்கோ போலீஸுக்கோ பதில் சொல்ல மாட்டார், திருப்பி நம்ம தேடி அலையணும். அப்படி ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் அவங்க சமயம் வண்டியை கைப்பற்றி கொண்டு போகுது. ஆனால் நியாயமாக பார்த்தா வண்டியை கொண்டு போட அவசியம் இல்லை. இதனால் போலீசாரின் இந்த அராஜகத்தை எதிர்த்து சில அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் நேராக சென்று நியாயம் கேட்டபோது அவர்களை அலட்சியப்படுத்தியதோடு பணம் கொடுத்தால் மட்டுமே வாகனம் ஒப்படைக்கப்படும் என திட்டவட்டமாக கூறியதாக தெரிகிறது. மேலும் என்ன குற்றத்திற்காக அவர் மீது வழக்கு போட்டீர்கள் என கேட்டால் விளக்கம் தர அவசியம் இல்லை என்று கூறி அவர்களை அவமானப்படுத்தியதோடு உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என காவல் நிலைய அதிகாரி அடாவடித்தனமாக பேசியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பைக்கில் வந்தமாவே பைக்கை நிறுத்தி எங்கடா போற, எங்கடா லைசன்ஸு, வாடா போடான்னு தான் பேசுகிறாங்க. ஒரு காவல்துறை உங்கள் நண்பங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்துட்டு பயந்துட்டு ஓட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நாங்கள் கேட்குறதெல்லாம் என்னங்கன்னா மரியாதை, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இவங்க பார்த்தீங்களா காவல்துறை பொதுமக்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க. இந்நிலையில் மகுடஞ்சாவடி காவல் நிலையம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட தகவலில் அந்த பகுதியில் எந்தவித கட்டண வசூலுக்கும் காவல்துறைக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறைக்கு கட்டணத்தை வசூலிக்கக்கூடிய எந்த உரிமையுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கட்டாயமா வசூலிக்கிறாங்க. இதை போய் நேரடியா கேள்வி கேட்டா நான் அப்படிதான் வசூலிப்பேன், சட்டம் என்ன வேணாலும் சொல்லும், ஆர்டிஎல் நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கியிருக்கலாம், ஆனா நான் அப்படிதான் வசூலிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை அறிந்ததும் கொதித்தெழுந்த பல்வேறு அமைப்புகள் அதிகார பலத்தால் அப்பாவி மக்கள் மற்றும் கூலி தொழிலாளர்களை சுரண்டி பணம் பறிக்கும் உதவி ஆய்வாளர் கோமளவள்ளிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மகுடஞ்சாவடி காவல் நிலையம் மூலமாக பெறப்பட்ட தகவலில் அந்த பகுதியில் எந்தவித கட்டண வசூலுக்கும் காவல்துறைக்கு உரிமை கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொதித்தெழுந்த பல்வேறு அமைப்புகள் அதிகார துஷ்பிரயோகத்தால் அப்பாவி மக்களையும் தொழிலாளர்களையும் சுரண்டி பணம் பறிக்கும் அப்பகுதி போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர். இதனையடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒன்று திரண்ட மக்கள் போலீசாரின் இந்த அராஜகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் கடந்த 3ஆம் தேதி சங்ககிரி தாலுகா காவல்துறை உயர் அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரை பிடித்து வைத்த வாகனங்களை எந்தவித அபராதமின்றி மக்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இதற்கிடையே சங்ககிரி தாலுகாவில் கடந்த சில நாட்களாக போலீசார் இப்படி கட்டாய பண வசூலில் ஈடுபடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி சில வாரங்களுக்கு முன்பு சங்ககிரியில் நடந்த காவல்துறை ஆலோசனை கூட்டத்தில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் குறிப்பிட்ட டார்கெட்டை முடிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியதாக கூறப்படுகிறது. இதற்காக எளிய வழியில் உடனடியாக அபராதம் வசூலிக்கும் முறையான இருசக்கர வாகன சோதனையை முடக்கிவிட்ட போலீசார் அந்த ஓட்டுநர்களை குறிவைத்து பண வசூல் வேட்டையை அரங்கேற்றி வருவதாக பரவலாக பேசப்படுகிறது. மேலும் வழக்குகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் நற்பெயர் கிடைக்கும் என்ற எண்ணத்திலும் அதுபோல் செயல்படுவதாகவும் இதனால் அன்றாட வாழ்க்கை தேவைக்கே அல்லல்படும் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைப்பது எந்த வகையில் நியாயம் என பலரும் கேட்கின்றனர். வாரம் 200 3 வாரம் 2000 தெரிய விடுறோம். இதுக்கு லாரி பிடிச்சிட்டு போக முடியுமா, மினி ஆட்டோ பிடிச்சிட்டு போக முடியுமா? நான் சின்ன டிவி ஸ்பீடில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? பெரிய கள்ளக்கடத்தல் கஞ்சா கடத்தல் எல்லாம் 1 லட்ச ரூபா வெட்டி 1.5 லட்ச ரூபா வண்டியில் போகிறவங்களாம் கம்முன்னு விட்டுறாங்க. இந்த மாதிரி பஞ்சப்பராரி பொழப்பு தேடி போகிறவங்க தான் டாக்ஸ் பண்ணுறாங்க. காவல்துறை மேலதிகாரியை பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல, அதை விட்டு நம்ம ஜனங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுக்குறாங்க. இது வழிப்பறின்னு ஜாக்கிரதான்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரர்கிட்ட தாங்க நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே நபர் ஒரே நாளைக்கு 2 இடத்துல ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலைலாம் இன்னைக்கு உருவாயிருக்குதுங்க. மேலும்
இதே பகுதியில் சில சமூக விரோதிகளால் அரங்கேறும் குற்றச் செயல்களை தடுக்க முன்வராத போலீசார் வாகன தணிக்கை என்ற பெயரில் இப்படி அப்பாவி மக்களை துன்புறுத்தும் விதமாக நடந்து கொண்டது அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதி போலீசாரின் இது போன்ற செயல்கள் இனியும் தொடர்ந்து நடைபெற்றால் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஒன்று திரண்டு பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுக்கப்புறமும் மக்கள்கிட்ட வசூல் பண்ற வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பெரிய அளவுல மக்களை திரட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனைத்து கட்சிகளோட அனைத்து இயக்கங்களை சேர்த்து பெரிய போராட்டமா வலிமையான போராட்டமா நாங்க நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். வாகன தணிக்கை செய்யறத நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா யார் குற்றவாளி யார் பைக் திருட அப்படிங்கறதெல்லாம் காவல்துறையால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஆனா சாதாரண அப்பாவி மக்களை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வதைக்கிறாங்க. இந்த ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் பண்ற இந்த தவறு என்னன்னா ஒட்டுமொத்த காவல்துறைக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி தருது. எனவே உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் உரிய அறிவுரை வழங்கி இனிமேலும் இந்த வாகன தணிக்கைங்கிற பேர்ல பொதுமக்கள் கிட்ட கொள்ளையடிக்கிற சம்பவத்தை தடுத்து நிறுத்தணும்னு நாங்க ரொம்ப தாழ்மையோட கேட்டதில்லை. சம்பாதிச்சு சோறுங்கிறது பெரிய பாடாகுது இந்த காலத்தில். பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், இது கடன் வாங்கி அதுக்கு கட்டணும், இது பெருசாகுது. இவங்களுக்கு போலீஸ்கார் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நினச்சா அவங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒளியர்த்தாக்குது. சென்னை மாதிரி நகர்ப்புறங்களில் சில இடங்கள் குறிப்பிட்ட இடங்கள் ஸ்பாட் ஃபைனு, அதை ஃபைன் போட வேண்டிய காசு வாங்குற வேலையும் கிடையாது. மிஞ்சி போன தப்புக்கு நோட்டீஸ் கொடுத்து அக்ராஜ் வாங்கிக்கிறோம். அந்த நோட்டீஸை வச்சு கேஸ் போடலாம். அதான் ஒழிய இவங்களுக்கு ஃபைன் எல்லாத்துக்கும் போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா நிறுத்திட்டு வேறு நோக்கத்தில் தவறான நோக்கத்தில் அங்கே போய் நிறுத்தி பண்ணாங்கன்னா அங்கே மூளை முடுக்கு சந்து முடுக்கு இங்கெல்லாம் நினைச்சதெல்லாம் நிறுத்தி பண்ணுறது தவிர்க்கப்பட வேண்டும். அது முறையானது அல்ல. நேரம் காலம் பார்க்காமல் எந்நேரமும் உழைக்கும் போலீஸ் வர்க்கத்தில் ஒரு சிலர் செய்யும் தவறுகளால் மக்கள் பாதிக்கப்படுவதோடு அந்த துறை மீதும் வீணான கெட்ட பெயர் ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் இதே நேரத்தில் தொழிலாளர்களும் அத்துமீறி செயல்படுவது கண்டிக்கத்தக்கதே. எனவே இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திகா. தணிக்கைக்கு காவலர்கள் தனியாக செய்யக்கூடாது. ஒரு அதிகாரி சார்பு ஆய்வாளர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் நிலையில் அது மேல்பட்ட அதிகாரி தான் அந்த வாகன தணிக்கையில் ரோடு பிளாக் மாற்றங்களை ஈடுபட வேண்டும். எல்லாருமே அப்பப்போ செய்யக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அப்படி வாகன தணிக்கை செய்பவர்கள் முன் அறிவிப்பு செய்து அதிகாரிக்கு சொல்லி காவல் நிலையத்தில் பொதுநாள் குறிப்பில் எழுதி அதுக்கான வாகனங்கள்லாம் தனியாக விரட்டி போனாலும் தனியாக வாகன வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு ஆபத்தை தவிர்க்க என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் அறிவினை இவர் ஆயிரத்துக்கு தூக்கி போய்ப்பெல்லாம் வன்முறையாளர்கள் தீவிரவாதிகள் போனால் நமக்கு தாக்குதல் ஏற்படலாம். அந்த தாக்குதலால் சந்திக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பார்த்துத்தான் போய் அந்த வாகன தணிக்கையை ஆரம்பிப்பார்கள்.